welcome back to my channel. This is Vinoliya. இன்னைக்கு நம்ம homemade foundation பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து கடையில வாங்கணும் அப்படினா ரொம்ப அதிகமாகும். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மாய்ஸ்சரைசரும் இருக்கும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபவுண்டேஷன் போட்டா நிறைய பேருக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப லைட்டா இருக்கும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுறது அது மாதிரி இருக்கவே இருக்காது. நம்ம எப்படி இந்த ஃபவுண்டேஷன் வீட்லயே பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரியும். இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சுத்தமான கண்டெய்னரா எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா லாக்மி ரோஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வந்து ஏதாவது காம்பேக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இருந்து நான் ஒரு ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ண போறேன். இப்போ நீங்க இது ஒரு ஸ்பூன் யூஸ் பண்றீங்க, ஒரு ஸ்பூன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 6 to 7 டைம்ஸ் வந்து நீங்க அதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது மிக்சிங்க்கு பாத்தீங்கன்னா நான் வந்து பயோட்டிக் எடுத்திருக்கேன். பயோட்டிக் வந்து மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மாய்ஸ்சரைசர் என்ன இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் மாய்ஸ்சரைசர் போடுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் பயோட்டிக்கா. உங்ககிட்ட என்ன இருந்தாலுமே நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பான்ஸ் பவுடரு இது வந்து நான் லைட்டா ஆட் பண்றேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஸ்வெட்டிங்லாம் ஆகுது அப்படின்னா வந்து ஆகாம இருக்கும். அது இல்லாம அவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இது கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் அது மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து வெளியே வச்சும் யூஸ் பண்ணலாம். நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நம்மளோட ஃபவுண்டேஷன் இப்போ வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது நீங்க மாய்ஸ்சரைசர் போட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நார்மலாவே நம்ம இதுல வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அப்படினால கரெக்டா இருக்கும். இப்ப வந்து இது நான் உங்களுக்கு என்னோட ஹேண்ட்ல வந்து போட்டு காமிக்கிறேன். என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க பாருங்க. இது வந்து இப்ப நம்ம வந்து செஞ்ச ஃபவுண்டேஷனை நாங்க ஆல்ரெடி எங்க வீட்லயே நாங்க செஞ்சுதான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதை வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க பாருங்க. என்னோட ஹேண்ட்ல வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் வந்து லைட்டா தான் எடுத்திருக்கேன். இது நீங்க போட்டீங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்கா இருக்கும். ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஹெவியான மேக்கப் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு சீக்கிரமா வந்து இப்போ தண்ணி பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஸ்வெட்டிங் ஆகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பான்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்றோம். இப்போ உங்களுக்கு தெரியும் என்னோட ஹேண்ட்லயே டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல தான் போட்டிருக்கேன். நல்லா ஷைனிங்காவும் இருக்கும், நல்லா க்ளோவாவும் இருக்கும். இது நீங்க யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.